காலையில நம்ம அரக்க பறக்க இருப்போம். அப்ப இந்த மாரி ஈஸி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப யம்மியா இருக்கும். அதுவும் இல்லாம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த்தியா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செய்யும்போது டப்பாவும் காலியாயி வரும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியா செஞ்சு குடுத்தோங்கிற திருப்தி நமக்கும் இருக்கும். கொண்டு போற டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பா காலியாயி தான் வரும். ஏன்னா, இது டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. ஏன்னா, அவ்ளோ சிம்பிளான டைம் சேவிங் ஒன் பாட் ரெசிபி. இது பண்ணும்போது நமக்கும் நம்ம நேரத்த நெறையா மிச்சப்படுத்திக்கலாம். நான் செஞ்சிருக்கிற பப்படம் கூட ஆயில் ஃப்ரீ தான். கண்டிப்பா ரசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த லட்டு ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அதுக்கு நான் புழுங்கல் அரிசி ஒரு படி எடுத்திருக்கேன். நம்மகிட்ட மெஷரிங் கப் இல்ல. எல்லாமே படி அளவு தான். நான் 3/4 படி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எப்பவுமே தினமும் ரைஸே எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் கீரையெல்லாம் சேர்த்துக்கணும். பருப்பு எல்லாமே மிக்சிங்காக சேர்த்தும் போது அதோட ப்ரோட்டீன் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். சின்ன படியில் 3/4 படி நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா குப்பையெல்லாம் இருக்கா, கல் மண் இருக்கான்னு பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அது மட்டும் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அரிசியும் பருப்பையும் வேக வச்சு அதை தனியாக மசிக்கிறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிள் டிப்ஸ். அது ஈஸியாக இருக்கும். நமக்கு வேலையும் ரொம்ப சுலபமாக முடியும். அரிசியை ரொம்ப அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் 1க்கு 2 சுற்றுனீங்கன்னா அது 2 உடஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிரும். அரிசியும் பருப்பும் ஈவனாக வெந்து அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ 1க்கு 2 நான் பல்ஸ் மோடில் அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஊரெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான வேலை. நான் அதிக டைம் இந்த மாதிரி பண்ணுவேன். அப்போ தான் என்னால் டைம் சேவ் பண்ணிவிட்டு நானும் மார்னிங் ஒர்க் அவுட் எல்லாம் போகிறேன். நான் அதிகமாக டைம் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அடுத்தது எனக்கு எந்த வேலையுமே நடக்காது. ஒன் பாட் ரெசிபி எல்லாம் பண்ணும்போது ஏதோ சீக்கிரமாக வீட்டில் வேலை முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. நம்ம பாலக்கீரை எல்லாம் குழந்தைங்க செஞ்சு கொடுத்தா தனியாக அவங்க விரும்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரைஸு, பருப்பு, பாலக்கீரைன்னு அத்தனை ப்ரோட்டீனுமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். நம்ம பாலக்கீரை க்ளீன் பண்ணுறது கஷ்டமே இல்லை. அந்த கட்டோட நாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு புல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணால் போதுங்க. நல்லா அதை அலாசி எடுத்தால் மண்ணெல்லாம் இருத்தி அது கீழேயே வந்துடும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் எந்த சமையல் பண்ணாலும் ஒரு கத்தியோ இல்லை ஏதாச்சும் அருவாமனையோ இரும்பில் யூஸ் பண்ணுங்கள். அந்த இரும்போட சத்து அப்படியே அந்த காய்கறிக்குள்ளே வரும் அப்படின்னு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு சின்ன வயசில் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நான் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அருவாமனையில் அறுக்கிறது எனக்கு புதுசு இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிடுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இதுதாங்க. இப்போ வந்தது தான் கத்தியெல்லாம். எனக்கு கத்தியில் கட் பண்ணுறது தான் கஷ்டம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாலக்கீரை நம்ம ஈஸியாக கட் பண்ணிட்டோம் பாருங்கள். என்னடா இவ்வளோ கீரை இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வதக்கும் போது அது ரொம்ப கம்மியாக போயிடும். பாலக்கீரையில் கொஞ்சம் சத்து அதிகம் தாங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இம்யூனிட்டி கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு கீரை கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ஆப்ஷன் இல்லாதவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒன் பாட் ரெசிபியா, அதுவும் எல்லா விட்டமின் புரோட்டீன் ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா நமக்கும் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும்ல. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது நமக்கு கூட செல்ஃப் கேர் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஒரு ஒன் பாட்டில் பண்ணுறனால குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் நம்ம விருப்பம் போல் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, எல்லா சமையலையும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் சேர்த்தும் போது கீரைக்கெல்லாம் ஜீரணமாகறதுக்கு அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஜீரகத்தை வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஜீரண மண்டலம் சரியாக இருந்தால் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும். நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் எங்கள் ஊரோட ஸ்பெஷல். அதனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். பூண்டு எல்லா உணவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. பூண்டு சேர்த்தும் போது கேஸ் எல்லாம் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் நம்ம வயிறும் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா பருப்பில் எப்போவுமே கொஞ்சம் கேஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பூண்டு போடும்போது அது ஈக்குவலாக மேட்ச் ஆகிடும். கீரை செய்யும் போது நான் புளியெல்லாம் சேர்த்த மாட்டேன். அதனால நாட்டு தக்காளி 2 பழமாக போட்டிருக்கேன். நாட்டு தக்காளி போடும்போது கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். மேலே இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுலேயே சேர்த்துறேங்க. ஒன் பாட்டாக சேர்த்தும் போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது வதங்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே 50% வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை போட்டுக்கோங்க. என்னோட குக்கர் சைஸ் இதுதான். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணவே அது வதங்கிடும். நான் எப்போவுமே ஒன் பாட் இதில் பண்ணுறனால எனக்கு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். பார்க்கறக்கு அது நிறையா இருக்கும். நம்ம வதக்க வதக்க அது கம்மியாயிடும். அதோட எந்த விட்டமின் புரோட்டீன் எதுவுமே கம்மியாகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எவ்வளோ போட்டோம் அது எவ்வளோ சுருங்கிருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கீரையோட ஸ்மெல்லு வதக்க வதக்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். வீட்டில் இருக்கிறவங்கள ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது எந்த சமையலுமே ரொம்ப ஹார்டாக பண்ண முடியாது. அதுக்கான டைமும் இருக்காது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோடனே பாடியெல்லாம் டயர்ட் ஆகிடும். அடுத்தடுத்து வேலைகள் செய்யணும்னாலே ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம நல்லதாகவும் சாப்பிடணும், வெயிட் லாஸ்லையும் இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணுங்க. அரிசியும் கழுவி அந்த கீரை கூடவே சேர்த்திட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள்,
இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா பெரட்டி விடணும். எல்லா ரைஸும் கீரையும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கலக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ஈவனாக வரும். தேவையான அளவில் உப்பும் கையோட சேர்த்திக்கோங்க. இப்படி பண்ணும்போது சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும், வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இந்த டிப்ஸ் பிடிச்சி நீங்கள் அடுத்தடுத்து கண்டிப்பாக செய்வீங்க. இப்போ கீரையும் ரைஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 1:3 ரேஷியோவில் சேர்த்திருக்கேன். அதாவது ஒரு டம்ளருக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம எதில் அளந்தமோ அதுலேயே தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி, பருப்பு, கீரை எல்லாத்தோட சத்தும் அப்படியே அதில் இறங்கி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்குன்னு எது வேணால் கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம பப்படம், ஊறுகாய் எது வேணால் வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். பட் இன்னைக்கு டைம் இல்லாதனால பண்ண முடியல. 3 விசில் வச்சாலே பூ போல வெந்துடும். நான் ஓவனில் தாங்க பப்படத்தை ஹீட் பண்ணுவேன். 0 ஆயில் ரெசிபி தான். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு வேலை செஞ்ச அலுப்பும் இருக்காது. பப்படம் நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும். உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா தோசைக்கல்ல ஒரு துணியை சுற்றி அப்படியே வச்சு அழுத்துனீங்கன்னா பப்படம் நல்லா மொறு மொறுன்னு வந்துடுங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். நான் அதிகமாக காலையில் ஆயிலெலாம் சேர்த்திக்கிறது இல்லை. ஓவனில் 60 செகண்ட்ஸ் வச்சாலே பப்படம் சூப்பராக மொறு மொறுன்னு ஆகிடுங்க. 3 விசிலுக்கே ரைஸ் அப்படியே பூ போல் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவசரமாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த 1 pot ரெசிபியெல்லாம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்மளுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இனி கொஞ்சம் நம்ம பேஜில் வரும். இனி வேறு எதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.